சபரிமலை ஐயப்பன் கோவில்ல தங்கம் திருடிய வழக்குல பிரபல மலையாள நடிகர் ஜெயராம் சிக்கியிருக்காரு. சபரிமலை ஐயப்பன் கோவில் கருவறையில உள்ள தங்கத்தை தனது வீட்டுல வச்சு பூஜை செய்த விவகாரத்துல நடிகர் ஜெயராம் சிக்கிய விவகாரம் இப்போ கேரளா மாநிலம் முழுவதுமே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. தங்க திருட்டு வழக்குல நடிகர் ஜெயராம் சிக்கியது எப்படிங்கிற பின்னணி தகவல்கள் இப்போ வெளியே வந்திருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சியில விரிவா பார்க்கலாம். இந்தியாவுல இருந்து சுமார் 10,000 கோடி ரூபாய் கடனோட தப்பி ஓடியவர் பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையா. இவர் 1998 மற்றும் 1999 காலகட்டத்தில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு 32 கிலோ தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை தானமா வழங்கியிருக்காரு. அந்த தங்கத்தை பயன்படுத்தி சபரிமலை ஐயப்பன் கோவிலின் கருவறை கதவுகள், அங்குள்ள துவார பாலகர் சிலைகளுக்கெல்லாம் தங்க தகடுகள்லாம் பொருத்தினாங்க. இப்படி இருக்கும்போது கடந்த ஆண்டு அக்டோபர் மாசம் கோவில்ல இந்த தங்கம் தொடர்பா ஆய்வு செய்யப்பட்டுச்சு. ஆனா அப்போ அந்த தங்கத்துக்கு பதிலாக செப்பு தகடுகள் வச்சு மோசடி செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்துச்சு. அதாவது முன்னாடி 42.9 கிலோ தங்கம் இருந்த சமயத்துல இப்போ 38 கிலோவா குறைஞ்சிருக்கு. மொத்தம் 4.5 கிலோ தங்கம் காணாம போயிருச்சு. ஒட்டுமொத்த கேரளா மாநிலத்தையே இந்த சம்பவம் அதிர வச்ச நிலையில சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டு விசாரணைலாம் நடத்தினாங்க. கேரள மாநில கூடுதல் டிஜிபி வெங்கடேஷ் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழுவினர் இது தொடர்பா தீவிரமா விசாரணை நடத்திட்டு வந்தபோது தேவசம் போர்டின் முன்னாள் தலைவர் உட்பட 12 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியா கர்நாடகா மாநிலம் பெங்களூரை சேர்ந்த தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போத்தி என்பவரை கைது செஞ்சாங்க. சபரிமலை ஐயப்பன் கோவில்ல உள்ள தங்க கலசங்கள், தங்க தகடுகள் இதை எல்லாத்தையுமே சீரமைக்கிற பணியை உன்னிகிருஷ்ணன் போத்தியிட தான் ஒப்படைச்சிருக்காங்க. அவர் அந்த தங்க பொருட்களை சபரிமலை ஐயப்பன் கோவில இருந்து எடுத்து வந்து சென்னையில உள்ள ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலமா சீரமைக்கும் பணிகளை கொடுத்திருந்தாரு. அதற்கப்புறம் அந்த தங்க பொருட்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு திரும்ப சாத்தப்பட்டுச்சு. இப்படி இருக்கும்போது தற்போது 4.5 கிலோ தங்கத்துக்கு பதிலா செப்பு தகடுகள் வச்ச அதிர்ச்சி தகவல் வெளியே வந்துச்சு. இது தொடர்பா உன்னிகிருஷ்ணன் போத்திக்கிட்ட 10 மணி நேரமா விசாரணை நடத்திய நிலையில திருவிதாங்கூர் தேவஸ்தானம் போர்டின் முன்னாள் தலைமை அதிகாரி முராரி பாபு மற்றும் முன்னாள் தலைவர் பத்மகுமார் உள்ளிட்டோர்லாம் கைது செய்யப்பட்டாங்க. இதுல கைது செய்யப்பட்ட பெங்களூரை சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் சபரிமலை கோவில்ல முன்னாள் அர்ச்சகரா வேலை பார்த்தவர். அதனால அவருக்கு சபரிமலை கோவில்ல உள்ள தங்க விவகாரங்கள் தொடர்பான எல்லா தகவலுமே தெரியும்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கும்போது இது தொடர்பான வழக்குல பிரபல மலையாள நடிகர் ஜெயராம் சிக்கியிருக்காரு. தமிழ் சினிமாக்களிலும் ஏராளமான படங்களுமே நடிச்சு மக்கள் மத்தியில தனிப்பட்ட செல்வாக்கு மிக்கவர் நடிகர் ஜெயராம். மலையாள நடிகர் ஜெயராம் திருவனந்தபுரம் தவிர சென்னையில் வளசரவாக்கத்திலுமே ஒரு பங்களாவுல வசித்து வந்தாங்க. வளசரவாக்கத்துல நடிகர் ஜெயராம் வீட்டுல சபரிமலை ஐயப்பன் படத்துக்கு ஒரு பூஜை நடத்தப்பட்டுச்சு. அந்த பூஜையின் போது தங்க கவசம் ஒன்றை வைத்து நடிகர் ஜெயராம் சிறப்பு பூஜை நடத்தியிருக்காரு. இது தொடர்பா வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவி வந்துச்சு. அந்த அடிப்படையில சபரிமலை ஐயப்பன் கோவில் தங்க கவசம் நடிகர் ஜெயராம் வீட்டுல இருப்பதை கண்டு கேரளா புலனாய்வு குழுவினர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உடனடியா சிறப்பு புலனாய்வு குழுவினர் சென்னைக்கு விரைந்து வந்து நடிகர் ஜெயராம் கிட்ட தீவிரமா விசாரணை நடத்திருக்காங்க. அப்போ அவர் தனது வீட்டில் சபரிமலை ஐயப்பன் கோவில் தங்க கவசங்களை வச்சு பூஜை நடத்தியதை ஒப்புத்துக்கிட்டாரு. இது தொடர்பா புலனாய்வு குழு கிட்ட அவர் வாக்குமூலமும் அளிச்சிருக்காரு. அவர் கொடுத்த அந்த வாக்குமூலத்துல, நான் கடந்த 40 ஆண்டுகளா சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வரேன். அந்த கோவில்ல தலைமை அர்ச்சகராக இருந்த உன்னிகிருஷ்ணன் போத்தி ஒரு மகர பூஜை விளக்கு நிகழ்ச்சியின் போது எனக்கு நட்பு ரீதியா பழக்கமானாங்க. அந்த வகையில அவர்தான் சபரிமலை கோவில் ஐயப்பன் தங்க கலசத்தை வீட்டுல வச்சு பூஜை செஞ்சா உங்களுக்கு நிறைய செல்வம் சேரும்னு சொன்னாங்க. இதன் பெயர்ல அவர்தான் எனக்கு தங்க கலசங்களை கொடுத்தாரு. நானும் வீட்டுல வச்சு பூஜை செஞ்சேன். ஆனா அவரு திருட்டு நகைகளை கொடுத்து என்னிடம் வந்து தந்திருப்பாருன்னு நான் நம்பவே இல்லை. இது தொடர்பா நான் அவருக்கு பணம் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற உண்மை. மேலும் தங்க கலசங்களை சீரமைத்த ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனத்துக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என் வீட்டுல நடந்த பூஜையை தொடர்ந்து சபரிமலை ஐயப்பன் கோவில் நடந்த பூஜைகள்லுமே நான் கலந்துக்கிட்டேன். உன்னிகிருஷ்ணன் போத்தி பலமுறை சென்னையில இருக்கும் எனது வீட்டுக்கு வந்திருக்காரு. எனது வீட்டுல உணவு அருந்திருக்காரு. அவருக்கும் எனக்கும் நல்ல நட்பு இருக்கு.
அந்த பேர்ல தான் சென்னையில உள்ள ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனத்துல நடத்தப்பட்ட பூஜைக்கும் நான் சென்றேன். மற்றபடி அவருக்கும் எனக்கும் எந்த விதமான நிதி பரிவர்த்தனையுமே கிடையாதுன்னு தெரிவிச்சிருக்காரு. இதற்கிடையில சபரிமலை தங்க கவசம் திருட்டு வழக்குல நடிகர் ஜெயராமும் முக்கிய சாட்சியா சேர்க்கப்பட்டிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதா இருக்கு. மலையாளத்துல முன்னணி நடிகரா இருக்கும் ஜெயராம் சபரிமலை ஐயப்பன் கோவில் தங்க திருட்டு வழக்குல சிக்கி இருக்கும் தகவல் இப்போ கேரளா மாநிலம் முழுவதுமே பரபரப்பா பேசப்பட்டு வருகிறது முக்கிய செய்தியா இருக்கு. இது போன்ற பரபரப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியோட எப்போதும் இணைப்பில் இருங்கள்.